காதலிக்க மறுத்ததால் சிறுமியின் கழுத்தை வெட்டிய வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ஆனந்த்குமார். ஆனந்த்குமார், வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்களை. சிறுமியின் கழுத்தை வெட்டிய வழக்கில் வாலிபருக்கு 10 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. சென்னையைச் சேர்ந்த 13 வயது சிறுமி அவரது குடியிருப்பு பகுதியில் வசித்து வந்த 25 வயது இளைஞர் ஒருவர் காதலிப்பதாக தொல்லை செய்து வந்திருக்கிறார். மேலும் பாலியல் ரீதியாகவும் அவர் தொல்லை செய்து வந்திருக்கிறார். கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்த சம்பவத்தில் காதலிப்பதாக அவர் கூறி சிறுமியை பாலியல் தொல்லை அளித்திருக்கிறார். இந்நிலையில் இதற்கு மறுத்த சிறுமியை அவர் கத்தியால் கழுத்தை வெட்டியிருக்கிறார். இந்த நிலையில் படுகாயமடைந்த சிறுமி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்நிலையில் சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் அண்ணாநகர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போஸ்கோ சட்டம், கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை போஸ்கோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி எம் ராஜலட்சுமி, காவல்துறை தரப்பில் கூறிய குற்றச்சாட்டுகள் அனைத்தும் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்டிருப்பதால் குற்றவாளிக்கு 10 ஆண்டு சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதிப்பதாக தீர்ப்பளித்தார். மேலும் சிறுமிக்கு 7 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழ்நாடு அரசுக்கு நீதிபதி ராஜலட்சுமி உத்தரவிட்டிருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.